Hello friends, welcome to Flavours. இன்னைக்கு நாம சுவையான வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்டைக்காய் மசாலா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணலாம், இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இனி இதில் ஒரு 1/4 கிலோ அளவு பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதை நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்குனாதான் அதில் இருக்க வழுவழுப்பு தன்மை எல்லாமே வந்து போகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். இனி இதில் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேன், அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆகுறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இனி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். பொடிகளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பவுடர்ஸோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்திருக்குது. இந்த டைமில் இதில் ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் வந்து புளிப்பு கம்மியான தயிர் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 1 கப் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போதே பாதி வெந்துடும், நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இனி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இனி இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் மசாலா ரோஸ்ட் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு தவறாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நல்ல ரெசிபி வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்.